गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜுக்கு ஜெய். நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையால் கலிதர்மவந்தருடைய 5th ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூமியில் போட்ட விதை முளை வருவதால் பூமிக்கும் உயிருண்டென்று உந்தி பெற மறுப்பதற்கில்லை என்று உந்தி பெற. ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம் இது. என்ன அப்படின்னா, it is a well known fact, it is a well accepted fact that if there is a living thing, we know or we can all agree and accept that it came from another living thing, right? A living thing cannot come from a non-living thing. ஒரு சேத்தனமான வஸ்து அச்சேத்தனத்திலேருந்து வராது. ஸோ குருநாதர் சொல்கிறார், பூமியில் போட்ட விதை முளை வருவதால், நம்ம பூமியிலேருந்து தான் மரம் செடி கொடிகள், ஆல் த ட்ரீஸ், ஆல் த பிளான்ஸ், எவ்ரி திங் எங்கேருந்து வருது? we can all accept that மரம், ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ், ஹெர்ப்ஸ், இது எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது அப்படின்னு we can all agree, we can all accept that, we all accept that. ஸோ எப்போ மரம் செடி கொடிகள்லாம், உயிருள்ள மரம் செடி கொடிகள்லாம் பூமியிலேருந்து வருதோ, எப்போ லிவிங் திங் கேன் ஒன்லி கம் ஃப்ரம் another லிவிங் திங், இந்த பூமிக்கும் உயிர் இருக்குது. அதான் சொல்கிறார், பூமிக்கும் உயிர் உண்டென்று உந்தி பெற மறுப்பதற்கில்லை என்று உந்தி பெற. இது மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இட்ஸ் அ வைட்லி அக்செப்டட் ஃபேக்ட் இல்லையா? அ லிவிங் திங் கேன் ஒன்லி கம் ஃப்ரம் another லிவிங் திங். இந்த ஒரு ஃபேக்டை நம்ம எல்லாருமே மறந்து போயிட்டோம், ரைட்? ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் இயர்ஸ் நம்ம மறந்து போயிட்டோம். அதை நம்ம குருநாதர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற இந்த இடத்துல. ஏன்னா நம்ம பூமி அப்படிங்கும்போது இங்கிலீஷ்லேயும் சரி, நம்ம தமிழ்லேயும் சரி, இங்கிலீஷ்லேயும் மதர் எர்த் அப்படின்னு சொல்கிறோம். எர்த் இஸ் அ மதர் டு அஸ் அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம். நம்ம சான்ஸ்கிரிட்லேயும் நம்ம சனாதன தர்மத்துலேயும் பார்க்கும்போது பூமி மாதா, பூமி அம்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம சாஸ்திரங்கள்லேயும் பல அவதாரங்களுடைய பகவானுடைய பல தசாவதாரங்களில் சில அவதாரங்களுடைய காரணம் பூமி மாதாவுடைய அந்த ஒரு பாரத்தை நீக்கிறதுக்காக. கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும், ராமாவதாரமாக இருக்கட்டும், ஆல் ஆஃப் இட், ரைட்? இது எல்லாமே நமக்கு பூமியில் அசுரால்லாம் அவர் கெட்டவர்கள்லாம் அவருடைய அட்டகாசங்கள் தாங்க முடியாமல், அந்த அசத்துக்களுடைய அந்த பாரம் தாங்க முடியாமல் பூமி மாதா போய் பகவானை வேண்டிக்கிறா, பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறா, பகவானை பிரார்த்தனை பண்ணுறா. அதனால தான் ராமாவதாரம் நடக்கிறது, அதனால தான் கிருஷ்ணாவதாரம் நடக்கிறது. ஹிரண்யாக்ஷன் பூமியை தூக்கின்னு போயிட்டான் அப்படிங்கும்போது தான் வராகாவதாரம் நடக்கிறது. ஸோ பூமி மாதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம பூமியில் பண்ணுற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது we will not do it to another living thing, right? அம்மாவுக்கு நம்ம அது டிஃப்ரெண்ட். ஒரு லிவிங் திங், எனி லிவிங் திங் we will not do certain things. அவ்வளோ பேடான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிருக்கோம். all the waste we dump on this earth, all the things we do to this planet, to do to this world, we are doing to this world. இதெல்லாம் we will not do it to another living person அப்படிங்கும்போது, but we are doing it. ஏன் அப்படின்னா we have forgotten about this fact. பூமி, this earth, this planet is a living thing. இது லிவிங் திங்கிறதோட இட் கோஸ் another step. பூமிங்கிறது நம்மளுடைய அம்மா அது இல்லையா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு குருநாதர் 5வது ஸ்லோகத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துகிற கற்றுக் கொடுக்குறார். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய்.